அது நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சொல்கிறதுனால புண்ணியம் பண்ணுதிய. இந்த போக இங்கே போனால் அந்த சபைக்கு போனால் இவ்வளோ விஷயம் கிடைக்கா அப்படின்னு பார்க்கறவங்க பார்ப்பாங்க. ஓ அப்போ நம்மளும் போவோம். மதிஸ்தாய நமக, மதிஸ்தாய நமக. எனக்கு வந்து காட்சி எப்படி கொடுத்தாங்கன்னா, ஒரு தாத்தா வந்து சொம்புல கைவிடி வச்ச சொம்பு இருக்கே, கமண்டலம், அது கமண்டலம், கமண்டலத்தில் வந்தாங்க. ஆனால் எனக்கு என்ன சொன்னாங்கன்னு புரியலை. உங்கள் பக்கத்தில் வந்து நின்னாங்களா? இந்த மாதிரி. ஆனால் என் மகனுக்கு வனம் வந்து போயிட்டே இருக்குது. அது மகனுக்கு அதுக்கு அடுத்து உங்களுக்கு இப்போ அனுகிரகம் கிடைச்சதா கேட்டிருக்கோம். ஒரு தாசா வயசானவர் வந்து கமண்டெல்லாம் கையில் வச்சுட்டு வந்தால் சித்தர்கள் தான். அந்த சொம்பு தான். எப்படி இருந்தார்? ஆள் பார்க்க உயரமாக தான் தெரிஞ்சார். அகத்திய பெருமான்கிட்ட யார் வந்ததுன்னு கேட்போம். என்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். இதைவிட ஒரு அற்புத காட்சி வேண்டுமோ சபையில் என்று கூறுகின்றோம். ஓ மகதீசாய நமக. சித்தனது வடிவம் சிவசபையில் வலம் வரும் சித்தனது வடிவத்தை கண்ட நிலை. கமண்டலம் ஏந்தி கையில் தண்டம் ஏந்தி அற்புதமாய் ஒய்யார குடுமியிட்டு உயர்நிலை கொண்டு ஆற்றலாய் வலம் வந்து அனுக்கிரகம் வழங்கியவன். அனுக்கிரகம் வழங்கியவன் அனுக்கிரகம் வழங்கிய அவன் வினை நிலைகளை வேறறுத்து அருள்வாயில் காவல் பணிபுரியும் அற்புத ஏற்றமிக உயர்நிலை கொண்ட பாம்பாட்டி சித்தன் என்று வாழ்த்துகின்றோம். ஓ மகதீசாய நமக. யாம் கூறிய நிலைகளிலேயே நீர் உரைக்க முற்பட்ட நிலை அதில் கலந்து விட்டது. வினை நிலைகள் வேறறுக்கப்பட்டு நற்சுப காரியம் விரைவில் நடைபெறும். சென்று வா. அந்த காட்சியிலே உங்கள் வினை நிலை களைய போகுதுங்காங்க. சீக்கிரம் நல்ல விஷயங்கள் நினைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் தெரிகிறார். வேற இருக்க வினைகளை வேற இருக்கிறதவர் பாம்பாட்டி சித்தர் அங்கே உட்காந்துருக்காரு சிவவனத்தில். அவர் தான் பார்த்துருக்கிய. நல்ல விஷயந்தான் அகத்திய பெருமான் பாராட்டுதார். வினை அகலது நல்ல விஷயங்கள் சீக்கிரம் நடக்கும்னு சொல்லுவாங்க.